ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தாஜஸ்ரீ சமையல். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்மளோட யூடியூப் சேனலில் நான் இன்றைக்கி தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப குயிக்காக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ராகி சேமியா வச்சு ஒரு அசத்தலான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ்க்கு இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தாஜஸ்ரீ சமையல் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து ரெகுலராக வரும். வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் துர்கா ராகி சேமியா தான் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். ஆனால் நான் இதில் ஹாஃப் பாக்கெட் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஹாஃப் பாக்கெட்டில் செஞ்சதே எனக்கு குவான்டிட்டி நிறைய கிடச்சிச்சு. நம்ம ஒரு எம்டி மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். ராகி சேமியா எல்லாமே நல்லா ஃபுல்லாக சுற்றி இருக்க மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி உடச்சி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி உதிரியாக நமக்கு கிடச்சிட்டும். ஒரு ஹாஃப் பாக்கெட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ராகி பவுடர் வாங்கி அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக நமக்கு கிடைக்கிது. இப்போ நம்ம இந்த ராகி சேமியாவை தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். ராகி சேமியா ஃபுல்லாகவே மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுடுங்க. நல்லா நம்ம அந்த வாட்டர் ஃபுல்லாக ராகி சேமியா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறமா தான் இது ரெசிபி செய்கிறதுக்கு ரெடி ஆகும். இப்போ நமக்கு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. தண்ணி எல்லாத்தையும் இழுத்துட்டு சேமியா ஃபுல்லாக நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அந்த தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இட்லி தட்டில் மேலே இந்த மாதிரி ஒயிட் காட்டன் கிளாத்தை வாட்டரில் டிப் பண்ணி இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துகிட்டு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச சேமியாவை கொஞ்சம் கூட தண்ணி பதம் இல்லாமல் நம்ம இதில் மேலே ஃபுல்லாக போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்க முடியும். ஆல்ரெடி சேமியா 5 நிமிஷத்தில் சூப்பராக நமக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரையிலும் நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு வேக வச்சு எடுத்து நமக்கு பண்ணும்போது சேமியா குழஞ்சி போகாமல் நமக்கு உதிரியாக கிடைக்கும். இப்போ எனக்கு 5 to 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ஸ்மெல்லோட நமக்கு ராகி சேமியா நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பிளேட்டை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்ததுக்கப்புறமா இதை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேன். எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு இது பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இப்போது கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். நான் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ எடுத்திருக்கேன். அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். நெய் நமக்கு நல்லா சூடாகி உருகி வந்ததுக்கப்புறமா நான் இதில் கொஞ்சம் அளவுக்கு முந்திரி பருப்பு உடச்சி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் அளவுக்கு ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம் லெவல்லே வச்சுட்டு இது ஃபுல்லாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா நமக்கு முந்திரியும் திராட்சையும் நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். கமகமன் வாசனையோட நமக்கு ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். துருவ முடியலை அப்படின்னா பீஸாக போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க தேங்காவை. இதையும் நம்ம நெய்யில் சேர்த்துட்டு அடுப்பை சிம் லெவலில் வச்சுட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். தேங்காய் லைட்டாக நமக்கு ஃப்ரை ஆனால் போதும். ரொம்ப நேரம் நமக்கு வேக வேண்டிய அவசியம் இல்லை. இது கூடவே நீங்கள் இன்னும் நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதுவும் கூட நீங்கள் சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அந்த மாதிரி சேர்த்து கொடுக்கலாம். ஹெல்த்தியாக இருக்கும். இது நான் நார்மல் ஸ்வீட் ரெசிபிக்கு ரெடி பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் தேங்காவை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ராகி சேமியாவை இதில் சேர்த்துடலாம். சேமியா ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரையான தேங்காவோடு சேர்ந்து இந்த சேமியா கலந்து நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கும் போதே வாசனை அவ்வளோ சூப்பராக வருது. சிம் லெவல்லையே ஒரு 3 நிமிஷம் வரையில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு சேமியா ஃபுல்லாக அந்த மாதிரி நல்லா தனித்தனியாக வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேமியாவை எடுத்துகிட்டு ஒரு எம்டி மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம இது கூட ஸ்வீட் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பனங்கற்கண்டு நல்லா மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான நாட்டு சர்க்கரை இல்லை நார்மல் சுகர் இல்லை வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் ஸ்டவ்வில் நம்ம ஹீட் பண்ணிகிட்ருக்கும் போதே சேர்த்தாதீங்க. ஏன்னா உருகி நமக்கு சேமியா ஃபுல்லாக பிசுன்னு ஒன்றோடு ஒன்று ஒட்டி வந்துடும். அதனால தான் அந்த மாதிரி சூடாக சேமியாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிட்டு ஒரு எம்டி மிக்சிங் பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சேர்த்துக்கிறேன். மேக்ஸிமம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் இதை சாப்பிட்றதுனால சுகர் சேர்த்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை, வெல்லம் அது போல் சேர்த்துக்கோங்க. நல்ல ஹெல்த்தியாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும்.
அவ்வளோதான் 20 to 25 மினிட்ஸில் சூப்பரான சுவையான ஹெல்தியான ஸ்வீட் ராகி சேமியா நமக்கு வீட்லேயே ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. இது வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களோட கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் நம்மளோட தாஜஸ்ரீ சமையல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடியும் நான் போஸ்ட் பண்ணியிருந்த நிறைய குக்கிங் வீடியோஸ் அண்ட் vlogs எல்லாத்தையும் நீங்கள் நம்மளோட சேனலில் பார்த்துட்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லைனா vlogல உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.